வங்கி சேவைகளை பயன்படுத்துவோரின் கவன ஈர்ப்பு எச்சரிக்கை செய்தியாக இதை நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நாடு தழுவிய அளவில் வங்கிகள் ஸ்ட்ரைக் நடைபெற அகில இந்திய வங்கி ஸ்ட்ரைக் நடைபெற இருக்கிறது. இந்த அகில இந்திய வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக வங்கி பணிகள் வரும் சனிக்கிழமை முதலே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றால் வரும் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை என்பதால் வங்கிகளுக்கு பொதுவாக விடுமுறை தினம். எனவே சனிக்கிழமை வங்கிகள் செயல்படாது. ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை, அன்றையும் செயல்படாது. திங்கட்கிழமை அதாவது 24ஆம் தேதி 25 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் வங்கி ஊழியர்கள் அகில இந்திய வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதிலே வங்கி ஊழியர்கள் மட்டுமல்ல, அதிகாரிகள், இயக்குநர் உட்பட அனைத்து பணியிடங்களை சேர்ந்தோரும் பங்கேற்பதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. எனவே கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். குறிப்பாக தனியார் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டுமல்ல, தனியார் வங்கிகளும் போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். வெளிநாட்டு வங்கிகள், இங்கு செயல்படுகிற வெளிநாட்டு வங்கி ஊழியர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். ஊரக வங்கி ஊழியர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டம் நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டம் நடைபெறும் போது பெரிய அளவிலே, அதாவது அவர்கள் என்ன கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்றால், மக்கள் சேவையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும், பொதுத்துறை வங்கிகளில் ஊழியர்கள், அதிகாரிகள், இயக்குநர் உட்பட அனைத்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நிரப்பினால்தான் மக்கள் சேவையை சிறப்பாக செய்ய முடியும். அதே போன்று வாரத்தில் 5 நாட்கள் வேலையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், பணித்திறனை ஆய்வு செய்தல் மற்றும் பணித்திறன் அடிப்படையில் ஊக்கத்தொகை ஆகிய உத்தரவுகளை திரும்ப பெற வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த வங்கி ஊழியர் ஐக்கிய கூட்டமைப்பு முன்வைத்துள்ள கோரிக்கையை அடுத்து பல்வேறு வங்கி சங்கங்களும் இதில் இணைந்திருக்கின்றன. இந்திய வங்கிகள் சங்கம் ஐக்கிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. இந்த வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம் நடைபெற்றால் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் வங்கி சேவை கடுமையாக பாதிக்கப்படும். ஏடிஎம்மில் பணம் எடுப்பதில் பெரிய சிக்கல் இருக்காது. ஆனால் 4 தினங்களுக்கு ஏடிஎம்மில் பணம் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதில் மிக முக்கியமாக வங்கி பணப்பரிமாற்றம் அனைத்து சேவைகளும், பணப்பரிமாற்ற சேவைகள் அனைத்துமே கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு பெரிதாக இருக்கிறது. என்றால் இது சாதாரண வேலை நிறுத்தம் அல்ல, அகில இந்திய அளவில் நடைபெறும் வேலை நிறுத்தம் என்பதால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வங்கி நிறுத்தம் நடைபெறாமல் இருப்பதற்காக சமரச பேச்சிற்காக டெல்லியில் உள்ள தொழிலாளர் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது போராட்ட குழுவினருக்கு. நாளை டெல்லியிலே பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. எனவே வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படாவிட்டால் ஸ்ட்ரைக் நிச்சயமாக நடைபெறும் என கூறியிருக்கிறார்கள். ஸ்ட்ரைக் என்பது 2 தினங்கள் தான். ஆனால் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என 4 நாட்களாக வருவதால் 4 தினங்களுக்கு பெரிய அளவிலே வங்கி சேவை பாதிக்கப்படும். எனவே அவசர தேவை இருப்போர் உடனடியாக அந்த பணிகளை இன்றும் நாளையும் செய்து முடித்துக் கொள்ள வேண்டும் என சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை விடுக்கிறோம். நாளை பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை சமரசம் ஏற்படாமல் ஸ்ட்ரைக் என்ற அறிவிப்பு உறுதியானால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் வங்கி சேவைகளிலே. எனவே வங்கி சேவையை பயன்படுத்துவோர் உடனடியாக அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரேக்கிங் செய்தியை தற்போது நேயர்களுக்கு வழங்கியிருக்கிறது சத்தியம் டிவி.